கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. தேவன் உங்கள் எல்லோரையும் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலே நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தொடர்பான காரியங்களை சிந்திக்க செல்லுகிறோம். தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவனை நாம் எப்படி அணுக வேண்டும்? How we should approach God for our blessings. நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக தேவனை எப்படி அணுக வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? What we have to do so that we will be blessed by God. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் இறை நம்பிக்கை உடைய எந்த ஒருவரும் இரண்டாவதாக எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான், இல்லையா? நாம் ஆலயங்களுக்கு வந்தாலும் சரி, ஜெபம் செய்தாலும் சரி, வேதம் வாசித்தாலும் சரி, பல்வேறு பக்தியான செயல்களை செய்தாலும் அதனுடைய பின்னணியிலே தேவனால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே இந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் நாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். எவ்வளவுதான் நமக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் செல்வ வளங்களும் இருந்தாலும் கூட அதற்கு அப்பாலும் ஏதோ ஒரு விதத்தில் குறைந்தபட்சம் நமக்கு இருக்கின்ற வசதி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்காவது கடவுள் நமக்கு ஒரு விசேஷமான அருள் தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது, இல்லையா? இல்லாதவர்கள் இல்லாத நிலைமையில எதையாவது பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். இருக்கிறவர்களை எப்படியாகிலும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இன்னும் அது கொஞ்சம் அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஏதாவது ஒரு விதத்தில் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் விரும்புகிறோம். அல்லேலூயா. ஆனால் இந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிக்கத்தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான காரியங்களை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். பெரும்பாலும் ஜனங்கள் தேவனை குறித்து சிந்திக்கும் பொழுது அவர் பெரியவர், வல்லவர், நல்லவர், இரக்கமுள்ளவர் என்ற விதமாக அவரை சிந்தித்து அவரிடத்திலிருந்து ஒரு இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். we need to have the mercy of God. அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். சங்கீதம் 103:8 வாசித்து பார்க்கும் பொழுது கூட வாசித்து விடலாமே. சங்கீதம் 103:8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எப்படி உருக்கமோ அப்படின்னா எளிதாக உருகும் தன்மையுடையவர். அப்புறம் இரக்கமோ நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். சரி, இப்போ தேவனை குறித்த ஒரு நல்ல பிக்சர் நமக்கு கிடைக்குது. அவர் உருக்கம் உள்ளவர். உருக்கம்னு சொன்னால் எளிதாக உருகுகிற ஒரு பொருள். நாம் யூஸ் பண்ணுற கேண்டில் இல்லை, மெழுகு, வேக்ஸ் எல்லாம் என்ன செய்யும்? எளிதாக உருகும். ஆனால் இரும்பு, இன்னும் பல்வேறு விதமான மெட்டல்ஸ் இருக்குது, பலவிதமான பொருட்கள் இருக்குது. எல்லா பொருளும் எளிதாக உருகாது, அப்படி தானே? சில பொருள் எளிதாக உருகும். தேவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் உருக்கம் நிறைந்த ஒரு தேவன். இஸ் த காட் ஆஃப் கம்பேஷன். அதை எளிதாக உருகிறவர். எனவே அநேகர் தேவனுடைய இரக்கத்தை பெறும் விதமாகவே அவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு இரக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே தேவனை அணுகிறார்கள். வருடத்திற்கு ஒரு முறை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாண்டிச்சேரி வழியாக பெருங்கூட்ட மக்கள் நாகப்பட்டினத்துக்கு அருகே இருக்கிறதான ஒரு கிறிஸ்தவ ஆலயத்திற்காக பாதசாரியாக நடந்து வருவார்கள். ஆயிரக்கணக்கில். இப்பொழுது அந்த எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அவர்கள் வருவதை பார்த்தா பரிதாபமாக இருக்கும். உடுத்த உடையோடு எக்ஸ்ட்ரா அதிகபட்சம் இருந்தால் ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. வெயில்னா வெயில், மழைனா மழை, குளிர்னா குளிர், எல்லா விதமான இடர்பாடுகளை ஏற்றுக்கொண்டு நீண்ட தூரம் நடந்து வருவார்கள். இறுதியாக அங்கே சென்று எட்டுகிற பொழுது ரொம்ப ஒரு டெஸ்பரேட் கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. ஆனாலும் அந்த விதமான ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷனில் அவங்க வராங்க. எதற்குன்னு சொன்னால், இன் ஆர்டர் டு ஹேவ் த மர்சி ஆஃப் காட். கடவுளுக்கு ஒரு இரக்கம் நம்மையில் வர வேண்டுமே. இது இப்பொழுது எவ்விதம் மாறுக்குன்னா, இப்போ சின்ன குட்டி குழந்தைகளோடு கொண்டு வராங்க, குழந்தைகளை கூட கொண்டு வராங்க. ஏன்னா நம்மளை பார்த்து இறங்காமல் இருந்தால் கூட நாம் கொண்டு வருகிற குழந்தைய பார்த்தா அது என்ன செய்யட்டும், கடவுள் இறங்கட்டுங்கிற இரக்கத்தை பெறுவதற்காக நீண்ட தூரம் நடந்து வருகிறதை பார்க்க முடியும். சவுதர்ன் சைடுக்கு போய் பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு விதமான ஒரு ஆன்மீக தலம் உண்டு. சின்ன வயதுகளில் நான் அந்த ஆன்மீக தலத்தில் நடைபெறுகிறதான
திருவிழாக்களை கலந்து கொண்டிருக்கிறேன் ஆர்வத்தினுடைய விளைவாக. அங்கு பார்க்கும் பொழுது சிலர் வெறும் வெற்றுடலோடு, அதாவது ஒரு சின்ன ஆடை அணிந்து கொண்டு அந்த கோயில் பெரிய கோயில், இதை விட பெரிய கோயில், அந்த கோயிலுடைய சுற்றுப்புறத்தை அவ்விதமாக உடலை அதை உருண்டு 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 வருவார்கள். தங்களுடைய வெற்று உடலை தரையிலே உருள வைத்து அவர்கள் உருள முடியாத, அதாவது உருண்டு ரோல் பண்ண முடியாத ஒரு லெவலுக்கு வருகிற வெள்ள கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய உறவினர்களோ நண்பர்களோ அவர்களை ரோல் பண்ணி விட்டே இருப்பாங்க. ஏன்னா எதுக்கு? so that God will bless them, அவங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா to have the mercy of that God, கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதற்கு. அந்த காலங்களில் எனக்கு இதை குறித்த காரியங்களில் ஒரு பெரிய வித்தியாசமான சிந்தனை ஏற்பட்டதில்லை. ஆனால் காலப்போக்கில் சிந்தனை பண்ணி பார்த்தேன். மனிதன் கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக எந்தெந்த விதங்களிலெல்லாம் தன்னை சிரமப்படுத்துகிறான், எந்தெந்த விதங்களெல்லாம் தன்னை அதாவது வெறுத்து கொள்ளுகிறான், நீண்ட காலம் இல்லாவிட்டால் ஒரு குறுகிய காலத்துக்கு தன்னை அதிகமாக வெறுக்கிறான். ஆனால் கடவுளை குறித்து நமக்கு பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் வார்த்தை இப்போ என்ன படித்தோம் சொல்லுங்க. ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைகள் நிறைய இருக்கிறீங்க, நீங்கள் பட்டப்பட்டுன்னு சொல்லாமே. இப்போ நம்ம சற்று முன்பு படித்த வசனம் என்ன சொல்லுது? தேவனை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், அது மட்டும் இல்லை தயை உள்ளவர், தயை பெருத்தவர், அன்பானவர், அவ்வளோ சொல்லப்படுந்தான். ஒருவர் ரொம்ப இரக்கம் உள்ளவராக இருந்தால் அவரிடத்திலிருந்து ஒரு நன்மை பெறுவது இட்ஸ் வெரி ஈஸி இல்லையா? ஏன்னா எளிதாக இறங்கிடுவார். சிலர் பார்த்தீங்கன்னா மற்றவருடைய கஷ்டத்தை பார்த்த உடனே அவங்களுக்குள்ளேயே ஒன்று they will be moved with compassion, ஒரு மனதுக்குத்தில் உடனே மூவ் ஆகிடுவாங்க. சிலர் கொஞ்சம் ஹார்டாக இருப்பாங்க. அப்போ ஒரு இரக்க மனநிலை இருந்தால் எளிதாக மற்றவர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஏன்னா எளிதில் உறவிடுவாங்க. அப்போ இத்தனை மைல்கள் நடந்து போகிறாங்களே, இத்தனை மைல் நடந்து கால் வலித்து உடல் வலித்து உடலெல்லாம் சோர்ந்து பரிதவிக்கப்படத்தக்க ஒரு நிலை அடைந்த பிறகுத்தான் கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அந்த கடவுள் அன்பானவரா கடினமானவரா? சொல்லுங்க. ஒரு காமன் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கூட வேணாங்க. என்ன நாலேஜ் போதும்? அட்லீஸ்ட் ஒரு மினிமம் காமன் நாலேஜ். காட் இஸ் லவ்னு சொல்கிறோம், காட் இஸ் மர்சிஃபுல்னு சொல்கிறோம், காட் இஸ் த காட் ஆஃப் கம்பேஷன் சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி காட் இருந்தால் என் உடலை வருத்தி நான் ரொம்ப சாப்பிடாமல் இருந்து பட்டினியாக இருந்து அழுது புலம்பி இப்படியெல்லாம் செய்தால்தான் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறான்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களிலும் கடினமானவர் யார் சொல்லுங்க? பயங்கரமாக சொல்லுங்க. இந்த மாதிரி இருந்தால் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு அன்பான கடவுளை கிடையாது, ரொம்ப கடினமானவர். ஸ்டோனி ஹார்ட்டட் காட், கல்மனம் படைத்த கடவுள். ஆனால் பைபிள் அப்படி இல்லை, அன்பான கடவுள் தான் சொல்லுது. ஆனால் மனுஷன் தனக்குன்னு நிறைய வழிகளை உருவாக்கிட்டான். அவனுடைய அறிவின் அடிப்படையில் அவன் செயல்பட்டு அவன் என்ன செய்கிறான்னா இப்படியெல்லாம் பண்ணாலாவது கடவுளுக்கு என் மேலே என்ன செய்யட்டும், ஒரு இரக்கம் வரணும். இரக்கத்தை பெறுவதற்குத்தான் அவன் என்ன செய்கிறான்? ஹி இஸ் டேக்கிங் சோ மெனி எஃபர்ட்ஸ். எப்படியாக அவருடைய இரக்கத்தை பெறணும்? ஒரு அமைச்சருடைய தயவு பெற சொல்லுகிறது போல, ஒரு பணக்காரருடைய தயவு பெற சொல்லுகிறது போல, ஒரு அதிகாரியுடைய தயவு பெற சொல்லுவது போல இவன் எப்படியாக கடவுளுடைய ஒரு இரக்கத்தை பெறுவதற்காக தன்னை அதிகமாக வருத்தி கொள்கிறான். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. அதில் முதல் வழி அதிகமாக மனிதன் பின்பற்றுகிற வழி என்னவென்று சொன்னால் இரக்கத்தின் வழி, இரக்கம் சார்ந்த ஒரு அணுகுமுறை. The approach based on the mercifulness of God. தேவனுடைய இரக்க சார்ந்த, அதாவது அவருடைய இரக்கத்தை பெறுகிறது. அதனால அவன் என்ன பண்ணுறான்னா ரொம்ப அழுகிறான். 2 நாள் 3 நாள் உபவாசம் இருக்கிறான். ஒரு அழுது அவங்கள அழுக வருகிறதோ இல்லையோ அழுகிறாங்க, வேணும்னே என்ன செய்கிறாங்க, அழுகிறாங்க. சொல்லுகிற வார்த்தை கூட என்னோருடைய இரக்கத்தை பெறுகின்ற விதமாக ஒரு அழுகுறலே சொல்கிறாங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் நம்மை அழுத்துகிற பொழுது அழுது மன்றாடி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறது இயல்பு, அது நம்முடைய உணர்வு. ஆனால் ஆண்டவரிடத்துலேருந்து ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ளறதுக்கு எப்பொழுதும் ஒரு அழுகுறலோடு தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்? தேவன் எப்பொழுதுமே நமக்கு ஒரு இரக்கத்தை மட்டும் செய்வதற்காக இல்லை. வேதாகமத்தை பார்க்கும் பொழுது வெறும் இரக்கத்தின் அடிப்படையில் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பணக்கார வீட்டுக்கு ஒரு ஏழை வரான். அந்த ஏழைக்கு சாப்பாடு இல்லை, ட்ரெஸ் இல்லை, உடம்பெல்லாம் அழுக்காக இருக்குது, சட்டையெல்லாம் அழுக்காக இருக்குது, அவனை பார்த்தாலே பரிதபிக்கத்தக்க நிலைமையாக இருக்குது.
அவன் அந்த வீட்டில் வந்து ஐயா சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே அந்த வீட்டில் இருக்கிற என்ன செய்கிறாரு, மனதுருகி இறக்கத்தினால் என்ன பண்ணுறாரு, இஸ் கிவிங் சம்திங், போப்பா இதை சாப்பிட்டு போன்னு கொடுத்தார். இட்ஸ் எ வெரி குட் மேன், நல்ல மனுஷன். ஆனால் அவன் அந்த சாப்பாடை வாங்கிட்டு என்ன செஞ்சிடணும் சொல்லுங்க, எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. சாப்பாடை வாங்கிட்டு என்ன செஞ்சிடணும், போயிடணும். ஆனால் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது, நாளை சாப்பாட்டுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. இப்பொழுது இவனுடைய பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையை அவன் காண்பித்து அதனுடைய விளைவாக என்ன செய்தான், ஒருவேளை சோத்தையோ இல்லை கொஞ்சம் காசையோ வாங்கி கொண்டு போய்விட்டான். ஆனால் நெக்ஸ்ட் டைம் அவனுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் அவன் இன்னொரு வீட்டுக்கு போய் என்ன செய்யணும், இதே விதமாக இது பண்ணணும். தேவன் அவ்விதமாக அல்ல. இரக்கத்தின் ஆசீர்வாதம் என்பது பெரும்பாலும் ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு சில நேரம் மட்டுமே கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆனால் தேவன் நமக்கு ஒரு நேரம் மட்டுமல்ல, ஒரு சில நேரம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியில் ஆகாரனுடைய அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவளுக்கு இறங்கினார் இல்லையா. ஆதியாகமம் 21ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆகார் தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீர் கூட கொடுக்க முடியாத ஒரு பரிதபிக்கத்தக்க நிலைமையில் அந்த பாலைவனத்தில் அலைந்து கொண்டிருந்த பொழுது அவளுடைய அந்த டெஸ்பரேட் கண்டிஷனை பார்த்து தேவன் இறங்கி என்ன செய்தார் என்றால் அவளுக்கு அவர் நீரூற்றை காண்பித்து அவளுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தார். இது இறங்குகிற தேவனாக வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக பார்க்கும் பொழுது காயினுடைய காலத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 14வது அத்தியாயம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா காயினை தேவன் காயின் வந்து அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை, அவன் சபிக்கப்படுகிறான். அதற்கு பிறகு அவன் அந்த பூமியிலே அலைந்து திரிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிற பொழுது அந்த நிலைமையை அவன் ரொம்ப யோசனை பண்ணி என்னுடைய நிலைமை இந்த விதமாக இருக்கிறேன், அலைந்து திரிய வேண்டியதாக இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் மன்றாடுகிற பொழுது ஆண்டவர் அவன் செய்த தவறு விளைவாக அவனை சபித்தாலும் கூட என்ன செய்யலை, அந்த நேரத்தில் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்காமல் போகாதபடிக்கு அவனுக்கு ஒரு உதவி செய்கிறார். இது என்ன ஆசீர்வாதம், இரக்கத்தின் ஆசீர்வாதம். அவ்விதமாக பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ராஜாக்களிலே ரொம்ப மோசமான ஒரு ராஜா யாருன்னா ஆகாப் ராஜா. அந்த ஆகாப் ராஜா கூட ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 ராஜாக்கள் 21ஆம் அத்தியாயத்திற்கு வாசித்து பார்த்தீங்கன்னா 27-28 வசனங்களை வாசிக்கும் பொழுது மிகவும் பொல்லாப்பான காரியங்களை செய்கிற ராஜா இப்பொழுது தேவனுடைய ஆக்கினை அவன் மேல் வரவிருக்கிறது. அந்த தேவ ஆக்கினை வரவிருக்கிற பொழுது அவன் தன்னை தாழ்த்தி அது தொடர்பாக ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார், நீ இவ்வளோ தப்பு பண்ணியிருக்க, இவ்வளோ தவறு பண்ணியிருக்க, அதனால் உன் மேலே நான் விதித்த தண்டனை தான் அப்படி சொல்லாதபடிக்கு எலியாவை கூப்பிட்டு சொன்னார், பாத்தியா இந்த ஆகாப் தன்னை தாழ்த்தி கொண்டான், அதனால் அவனுக்கு நான் கொடுக்கவிருக்கிற தண்டனை அவன் காலத்தில் கொடுக்க பின்காலத்தில் கொடுப்பேன் அப்படி விதமாக அந்த காலத்தில் நீதியின்படி அவர் பேசுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா காயினும் தேவனுடைய இரக்கத்தை பெற முடிந்தது, ஆகாரும் பெற முடிந்தது, ஆகாவும் பெற முடிந்தது. ஆனால் இந்த இரக்கத்தை பெற்ற எவருமே தேவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, தேவனால் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கான வாக்குறுதியை பெற்றவர்கள் அல்ல, தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கான உத்தரவாதம் பெற்றவர்கள் அல்ல. இது இரக்கத்தின் ஆசீர்வாதம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் அநேகர் அழுது ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து இந்த விதமாக தேவனிடத்தில் நம்முடைய பரிதபிக்க நிலைமையை காண்பித்து இவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிற வழியைத்தான் நாடுகிறோம். தவறு இல்லை, ஆனால் இதுவே நம்முடைய கிறிஸ்தவ பேட்டர்னாக மாறக்கூடாது. அழுதாதான் ஆண்டவர் இறங்குவார், அதுக்கு அழக்கூடாதுன்னு சொல்ல நானும் ரொம்ப அழுது ஜெபித்தவன். இன்றைக்கு வாழ்க்கையோட சில சூழ்நிலைகள் அழுது ஜெபிக்கிறோம், அது நம்முடைய நேச்சர், தப்பு கிடையாது. ஆனால் அழுது 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 ஜெபித்தா தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். உபவாசித்து ஜெபித்தால் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்ற நிலைமையில் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கணும், இல்லைன்னா பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை அமையணும், இந்த விதமாக ஏதாவது ஒரு தேவை ஏற்படுகிற பொழுது ஒரு வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணும், ஒரு வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி வந்த உடனே ஒரு நாள் உபவாசம், 2 நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் எஸ்தர் உபவாசம் இருந்து சாதித்தது போல நானும் உபவாசம் சாதிக்க போன தங்களை வருத்தி ஆசீர்வாதம் பெற விரும்புவார்கள். இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு எஸ்தரையும் யோசபாத்தையும் தான் பின்பற்றாங்களே ஒழிய வேதாகம் புதிய ஏற்பாட்டிலே என்ன வழியை காண்பிக்கிறது என்பதை யோசிக்கவில்லை. இந்த புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நாம் புதிய ஏற்பாட்டிற்கு ஏற்ற ஒரு பார்வையுடையவளாக இருக்கணும். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு நாம் எந்த விதமான ஆசீர்வாதங்களை எவ்விதமாக அணுக வேண்டும் என்று சொல்லுகிற அதனுடைய அடிப்படையிலே நாம் பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையிலும் தேவனுடைய ஒரு இரக்கத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பெறுவதற்காக அல்ல உபவாசம், ஏதோ ஆண்டவரிடத்திலிருந்து ஒன்றை சாதிப்பதற்காக அல்ல உபவாசம்.
ஏன்னா புதிய ஏற்பாட்டில் நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்க வேண்டிய உறவு நிலைகளை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ நான் 3 நாள் உபவாசம் இருந்தால்தான், ஒரு நாள் உபவாசம் இருந்தால்தான், உடலை வருத்தினால்தான் ஆண்டவரனை ஆசீர்வதிப்ப நிலைமை இல்லை. எஸ்தரை நான் அங்கே பின்பற்ற தேவையில்லை. உபவாசம் எதற்கு இருக்கணும்னு சொன்னால், தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெறுவதற்காக அல்ல, என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அல்ல, என்னுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அல்ல, என்னுடைய ஆவிக்குரிய, என்னுடைய ஸ்பிரிச்சுவல், அதாவது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் என்ன செய்யணும்னு சொன்னால் அது ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உபவாசம் எதற்குனா நம்மை தாழ்த்தி கொள்வதற்காகவும், நம்முடைய மாம்சத்தை கீழ்ப்படுத்துவதற்காகவும், பாவத்தை ஜெயிப்பதற்காகவும், பரிசுத்தமாக வாழ்வதற்கும் தேவையான இறை ஆற்றலை நமக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் உபவாசம். இந்த விதமான உபவாசத்தில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? ஏதோ கஷ்டம், பிரச்சனை, நெருக்கடி அப்படின்னு வந்தவுடனே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நம்ம எஸ்தரை போல உபவாசம் வருது பார்ப்போம். இல்லைங்க, நியூ டெஸ்டமெண்ட் வேறு, ஓல்ட் டெஸ்டமெண்ட் வேறு. எஸ்தருடைய அப்ரோச் எல்லாம் நமக்கு நியூ டெஸ்டமெண்ட்டில் அப்படியே ஃபுல்லி அப்ளிகபிள் கிடையாது. மற்றவர்களுக்காக நீங்கள் எஸ்தரை போல ஜெபம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் நமக்காக, நம்முடைய ஒரு தேவைக்காக, நம்முடைய ஒரு நன்மைக்காக, நம்முடைய வாழ்வினுடைய ஒரு ஆசீர்வாதத்திற்காக நாம் உபவாசம் இருந்து தான் ஜெபித்து பிறகு கட்டாயம் இல்லை. உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் எதற்கு என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை விருத்தி அடைவதற்காக, தேவனோடு உள்ள உறவுகளிலே வளர்வதற்காக, பாவத்தை ஜெயித்து நமக்குள் ஏற்படுகிற பலவிதமான போராட்டங்களை மேற்கொண்டு ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்தில் வெற்றி பெறுவதற்கு தேவையான தெய்வீக வல்லமை பெற்றுக்கொள்வதற்காக நாம் உபவாசிக்கிற இயேசு கிறிஸ்து உபவாசித்தார் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இரக்கத்தின் அடிப்படையிலே மட்டுமே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் தேடிக்கொண்டிருந்தால் இது ஒரு பிச்சைக்காரத்தனமான கிறிஸ்தவமாகத்தான் இருக்கும். பிச்சைக்காரர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தித்தான் ஏதாவது நன்மை பெற விரும்புவார்கள். நான் வெளியே செல்லுகிற பொழுது, எங்களுடைய பாண்டிச்சேரியுடைய கடற்கரை பகுதிகளில் செல்லுகிற பொழுது அநேக, அதாவது முதிர் வயதினர் ஆங்கங்கே சென்று பரிதாபமாக கேட்பாங்க. நான் சில நேரத்தில் உங்களுக்கு டீ வேணுமா? வேண்டாம்பாங்க. சாப்பாடு வேணுமா? வேண்டாம்பாங்க. டிஃபன் வாங்கி தரட்டா? வேண்டாம். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? காசு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு போகிற இடமெல்லாம் டீ கிடைக்கும், போகிற இடமெல்லாம் சாப்பாடு கிடைக்கும், போகிற இடமெல்லாம் அவங்களுக்கு உண்பதுக்கு எதாவது கிடைக்கும். ஆனால் அவங்களுடைய தேவை என்னன்னு சொன்னால் நிறைய காசு. எதுக்கு காசுன்னு சொன்னால், சேர்த்து வைக்கிறது. சேர்த்து வைத்து யாராவது ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் வட்டி கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு பிரயோஜனப்படாது. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, உடையெல்லாம் இவர்கள் எளிய நிலைமையில் இருக்கிறத பார்த்து ஜனங்கள் கொடுத்து விடுவார்கள். அடிஷ்னலாக நிறைய பேட்ட காசு கேட்குறவங்க எப்படி கேட்பாங்க, நல்லா சாப்பிட்ருப்பாங்க. இதுக்கு மேல் ஒரு இட்லி கூட உள்ளே நுழையிறதுக்கு இடம் இருக்காது. ஐயா 3 நாளாச்சியா, பசி தாங்க முடியலையா, பசி தாங்க முடியல, ஏதாவது செய்யுங்க, வாமா சாப்பிடு. இல்லைங்க, சாப்பாடு இப்போ வேணாயா, காசு கொடுங்கய்யா, நான் அங்கே போய் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட போகிறேன். இருக்கட்டுமா, நீ முதல்ல சாப்பாடை சாப்பிட்டு அப்புறம் இல்லையா, முதல்ல மாத்திரை வாங்க காசு. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய இந்த பெகேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காசு இருந்தாலும் மிக மோசமான உடைகளை அணிந்து கொண்டு மிகவும் பரிதபிக்கத்தக்க நிலைமையில தான் தங்களை வைத்திருப்போம். ஏன்னா அதை பார்த்து தான் நாம் என்ன செய்வோம், ஐயோ இந்த விதமாக டெஸ்பரட்டாக இருக்கிறாங்களே அப்படின்ட்டு தான் நம்ம உதவி செய்வோம். இதே அடிப்படையில் தான் இன்றைக்கு அநேகர் தேவனுடைய நன்மைகளை தேடுகிறார்கள். தேவனுடைய இரக்கத்தை தேடுவது தவறல்ல, ஆனால் இதுவல்ல கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. இதுவல்ல கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. நாம் எப்பொழுதும் தேவனுடைய ஒரு இரக்கத்தின் தேடுகிறவர்களாக அல்ல. ஏன்னா இரக்கம் செய்கிறவன் ஒரு நேரம் செய்வான், அப்படியே நம்மளை கைகழுவி விட்டுருவான். தேவனிடத்திலிருந்தும் நாம் இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. அடுத்த படிக்கு செல்ல வேண்டும். சரி, இப்பொழுது இதை நீங்கள் விதமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போவோம். தேவன் ஒரு சிலருக்கு இறங்கி உதவி செய்கிறார். அவருடைய நிலைமையை பார்த்து, இது அவருடைய பண்புகளை பார்த்தும் அல்ல, அவருடைய பக்தியை பார்த்தும் அல்ல, அவர்களுடைய நல்ல மனநிலையை பார்த்தும் அல்ல. எதை பார்த்து? அவங்களுடைய பிட்டியபிள் சிச்சுவேஷன், அதாவது அவங்களுடைய இரக்கம் தக்கதான ஒரு பரிதபிக்க நிலைமையை பார்த்து, ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ துன்பப்படுறாங்களே என்ற அடிப்படை செய்கிறது. ஆனால் இது நம்முடைய வாழ்விற்கு போதாது. ஏதோ ஒரு கஷ்ட நிலைமையை பார்த்து ஒரு உதவி செய்வது போதாது. இதுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு நாம் போகணும். நெக்ஸ்ட் லெவல் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இரக்கத்தின் அடிப்படையில் வருகிறது. ஆனால் அது நிரந்தரமானது அல்ல, அது என்றென்றைக்கு நமக்கு போதுமானதல்ல. நெக்ஸ்ட் லெவல் என்று பார்க்கும் பொழுது, இப்போ உதாரணமாக கவனிங்க, ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். எதனுடைய அடிப்படையில்? ஆன் வாட் பேசிஸ்? எதனுடைய அடிப்படையில்? யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டான், தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டான். இவளெல்லாம் எதனுடைய அடிப்படையில் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்?
சாலமோன் ராஜாவு கூட கேட்டதை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டான். இவர்களெல்லாம் எதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டான்? தேவனிடத்தினுடைய இரக்கத்தை சார்ந்தல்ல, இவர்கள் கெஞ்சி மன்றாடினுடைய விளைவாக அல்ல ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது இல்லையா? ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு தேவனே அவனை தேடி வந்தார். இதைத்தான் நாம் ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? நல்லா கவனிங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவன் தன்னுடைய பரிதவிக்கத்தக்க நிலைமையின் அடிப்படையில் தேவனிடத்தில் கெஞ்சி மன்றாடினதுனால் அல்ல யோசேப்பு ஆசீர்வதிக்கப்படணும் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்குகிறதா? ஏன்னா நம்ம கிறிஸ்தவத்தில் இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது செய்வார். அதாவது சில பக்தியான செயல்களை செய்கிறத பார்த்துட்டு ஆண்டவர் உடனே நமக்கு நல்லது செய்வார். அந்த மாதிரி நடக்கலையா? நிறைய ஜெப கூட்டம் அங்கங்கே நடக்குது, சில விசேஷமான உபவாச கூட்டம் நடக்குது, இரவு கூட்டம் நடக்குது, சில முக்கியமான ஊழியர்கள் பெரிய அளவில் எல்லாம் ப்ரேயர் மீட்டிங்ஸ் நடத்துகிறாங்க. அங்கே போய் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடக்கும். எங்களுடைய சவுதர்ன் சைட்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனங்கள் இயேசுநாதரை விட ஜெப கூட்டத்தை தான் அதிகமாக நம்புகிறாங்க. வேதாகமத்தை விட ஜெப கூட்டத்தை நம்புகிறான். அந்த ஜெப கூட்டத்துக்கு போனால் வல்லமையான காரியம் நடக்கும். அந்த ஜெப கூட்டத்துக்கு போனால் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஜெப கூட்டத்துக்கு போனால் வேலை கிடைக்கும். இந்த விதமான நம்பிக்கைகள் சரிதான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு வேதாகமத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. ஜெப கூட்டத்துக்கு நீங்கள் போகிறதெல்லாம் தப்பு கிடையாது. யூ கேன் கோ, நீங்கள் போகலாம். எதுக்கு போகிறீங்க? அங்கே போனால் வேலை கிடைக்கும், அங்கே போனால் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும், அங்கே போனால் பையனுக்கு பொண்ணு கிடைக்கும், அங்கே போனால் வீடு கட்டலாம், அங்கே போனால் வியாபாரம் செழிக்கும். இந்த அடிப்படையில் இந்த அடிப்படையில் ஜெப கூட்டத்துக்கு போன ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பைபிள் சொல்லவே இல்லை. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க போங்க, வேற எந்த விதமான நோக்கமும் இருக்கக்கூடாது. இல்லைன்னா தேவனுடைய நல்ல வார்த்தைகள் சொல்லப்படுகிறதா, பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவையான, தேவனோடு நல்லுறவோடு வாழ்வதற்கு தேவை நல்ல வார்த்தைகள் சொல்லப்படுகிறதா, பாவத்தை விட்டொழிந்து பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு தேவையான நல்ல ஆவிக்குரிய சத்தியங்கள் சொல்லப்படும். அங்கே போங்க. நாட்டுக்காக ஜெபம் பண்ண போங்க. மற்ற அநேகர் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்க போங்க. ஆனால் இன்னைக்கு அநேகர் எங்கே எதற்கு போகிறாங்க? எழுப்புதல் ஜெப கூட்டம் அப்படின்னு நடத்தினாலும் தேசத்தினுடைய ரட்சிப்பிற்காக ஜெப கூட்டம் நடத்தினா இவங்க எதுக்கு போகிறாங்கன்னா, என் தலைவேதனை போகுமா, கால் வலி போகுமா, முதுகு வலி போகுமா, இடுப்பு வலி போகுமா, வியாபாரம் செழிக்குமா, ஏதாவது வறுமை நீங்குமா, இதை நான் அடிப்படையாக செல்கிறாள். இந்த விதமான நன்மைகளை பெறுவதற்கு நீங்கள் ஜெப கூட்டங்களை நாடி செல்ல வேண்டிய தேவையில்லை. அவ்விதமாக நாடி சென்றால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு பைபிளில் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்தவ மக்கள் கண்மூடித்தனமாக நம்புகிற ஏராளமான விசுவாசம் சார்ந்த நம்பிக்கைகள் ஃபால்ஸ். அவங்க பிப்ளிக்கலாக ஸ்கிரிப்சரில் பார்த்து அதை நம்பல. இந்த ஊழியக்காரங்க சொல்லி வச்சுட்டாங்க, இந்த மாதிரி பண்ண ஆசீர்வாதம், அந்த மாதிரி பண்ண ஆசீர்வாதம். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு வருமானமும் இல்லாமல் இருந்தால் கூட கடவுளுக்கு நீ என்ன பண்ண, கடன் வாங்கியாவது காணிக்கை கொடுக்கணும். நீ சபைக்கு வந்து கடன் வாங்கியாவது காணிக்கை கொடுக்கணும், அப்பொழுது தேவன் உன்னை பார்த்து ஆசீர்வதிப்பார். இந்த விதமாக பைபிள் சொல்லுதா உங்களுக்கு? உனக்கு காசு இல்லாமல் இருந்தால் கூட கடனையாவது வாங்கி நீ கோயிலுக்கு கொண்டு வந்து தசம் வாங்க கூடுன்னு சொல்லுதா? இல்லை. இந்த நிறைய நம்பிக்கைகள் வேதம் வசனம் சாராத நம்பிக்கைகளாக இருக்கின்றது. ஆக ஜெப கூட்டத்துக்கு போன ஆசீர்வதிக்கப்படலாம். அது பத்தாவது. இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்னர்ஷிப் பிளான்ஸ், ஜெப பங்காளர் திட்டங்கள். நம்ம ஆளுகள் என்ன நினைக்கிறான்னா, ஏதாவது ஒரு ஊழியக்காரர் ஒரு பங்காளர் திட்டத்தை அறிவிப்பார், அந்த பங்காளர் திட்டத்துக்கு நம்ம ஒரு சர்டன் எமௌண்ட்டை கொடுத்துட்டா நாம் நிம்மதி எங்கே வாழலாம். அவர் என்ன பண்ணுவார், நமக்காக ஜெபம் போட்டே இருப்பார். இந்த ஊழியக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சீன் போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க, நல்ல படம் காட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னமோ சாப்பிடாதபடிக்கு இரவும் பகலும் உபவாசத்தோடு மற்றவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறதாகவே காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் உலகம் சுற்றி கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள். ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் நடத்துவாங்க, ஊருக்கு ஒரு கல்லூரி நடத்துவாங்க, நிறைய ஆர்கனைசேஷன் நடத்துவாங்க. நேரமே இல்லாத அளவுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஆனால் அவங்க பத்திரிகையில் விளம்பரம் கொடுப்பாங்க, உங்களுக்காக நாங்கள் இரவும் பகலும் ஜெபித்து கொண்டு. ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஒரு மாதிரில் வருகிறது, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், நான் உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் உங்களுடைய எல்லா ஜெப குறிப்புகளும் எனக்கு மின்னணு அஞ்சல் வழியாக வந்து சேரும், அவைகளுக்காக ஒவ்வொன்றாக நான் ஜெபித்து நான் எல்லாருக்கும் பதில் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு ஒரு அலுவலாக போகிறவல்ல, எத்தனை பேருக்காக ஜெபிக்க உங்களால் முடியும்? உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் போகிறீங்க இல்லையா, உங்களுடைய பிஸ்னஸ்க்காக நீங்கள் போகிறீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் எத்தனை பேருக்காக ஜெபம் பண்ணுவீங்க? அது வேற. அந்த பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா, தினமும் எங்களுக்கு 2000, 3000, 4000 கடிதங்கள் வருகிறது.
நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 10 கடிதம் வச்சு ஜெபம் பண்ண முடியுமா உங்களால்? வேணும்னு நாளை செக் பண்ணி பாருங்க. எதற்கு சொல்கிறேன்னு சொன்னால், we are being cheated, we are being deceived. இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி எளிதாக டிசீவ் ஆகிற ஒரு கம்யூனிட்டி, கண்மூடித்தனமாக நம்புகிற ஒரு கம்யூனிட்டி. அதனால் இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ ஊழியர்கள் நம்மை எளிதாக ஏமாற்றிடுறாங்க. இன்றைக்கு 2 பிள்ளைகளுக்காக நமக்கே ஜெபம் பண்ண நேரம் இல்லாத பொழுது, லட்சக்கணக்கானவர்களுக்காக ஊழியக்காரர்கள் எங்கே ஜெபம் பண்ண முடியும்? சரி, அப்படித்தான் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று நமக்கு வேதாகமம் சொல்லுகிறதா? வேதாகமத்தில் எடுத்து காட்டுங்கள். ஒன்றுமே இல்லை. நாம் இப்போ வேதத்தை விட்டுட்டோம். கையில் பைபிள் ஒரு ஷோக்காக வச்சுருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பைபிள் ஒரு அடையாளத்துக்கு வச்சிருக்கிறாங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்க்கறது இல்லைங்க. இந்த ஊழியக்காரன் சொல்கிறதான் கேட்குறாங்களே ஒழிய, அவர் சொல்கிறது பைபிளில் இருக்குதா அதை சிந்திக்கிறது இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பெரோயா என்று சொல்லப்படுகிற பட்டணத்துக்கு பிரசங்கம் பண்ணுகின்ற பொழுது ஜனங்கள் நல்ல ஒரு கீன் அட்டென்ஷனோட கேட்டாங்க. கேட்டுட்டு அவர் சொன்னதில் they were much pleased. ஆனாலும் கூட அப்படியே அவர் சொல்கிறத நம்பல. இன்றைய காலத்தை போல் அன்றைய காலத்தில் எல்லார் கையிலும் பைபிள் கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல தான் வேதாகமம் இருக்கும். அதை போய் பார்க்குற ரொம்ப கடினம். ஆனாலும் அந்த பிரயோகப்படுற ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா, இந்த பவுல் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனாலும் பைபிள் அது இருக்குதா, வேதத்தில் இருக்கிறான்னு சொல்லினா அதை போய் ஆராய்ந்து பார்த்தார்கள். அதனுடைய விளைவாக தான் தெசலோனிக்காவில் இருந்ததை விட இந்த விசுவாசிகள் மிகவும் நல்ல விசுவாசிகளாக மாறினார்கள் என்று வேதம் சொல்கிறேன். நான் எதற்காக இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சொன்னால், தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான தெளிவான வேத வழிகளை விட்டு நாம் விலகி போவதற்கு ஏதுவாக பிசாசானவன் இன்றைக்கு பல்வேறு விதங்களிலே நம்மை திசை திருப்பி கொண்டு செல்கிறான். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற ஏராளமான மூட நம்பிக்கைகள். ஜப கூட்டத்துக்கு போன ஆசீர்வதிக்கப்படலாம், ஊழிய காலத்தில் போன ஆசீர்வதிக்கப்படலாம், தீர்க்க தரிசனம் கேட்டு ஆசீர்வதிக்கப்படலாம், அவருக்கு காணிக்கை கொடுத்து ஆசீர்வதிக்கப்படலாம். இந்த விதமான நம்பிக்கைகள் இல்லைங்க. ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், யோசேப்பு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், தாவீது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் சொன்னால், இவர்கள் தேவனுடைய இரக்கத்தையே சார்ந்திருக்கல்ல. அதற்காக அவள் இரக்கத்தை தேடலாம் அர்த்தம் கிடையாது. யாக்கோபு ஒரு காலகட்டம் வருகிற பொழுது தேவனிடத்தில் மன்றாடி ஜெபித்தான். ஆதியாகமம் 32 அத்தியாயத்தினுடைய 10, 11, 12 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அறியலாம். அவ்விதமாக அதே அத்தியாயத்தினுடைய 26 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் விடமாட்டேன் என்று சொன்னான். ஆனாலும் நீங்கள் நன்றாக வேதாகமத்தினுடைய பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும், அடிப்படை புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை தேவன் எதற்கு ஆசீர்வதித்தார் என்றால், அவன் மேல் இறங்கி அல்ல. யோசேப்பை தேவன் எதற்கு ஆசீர்வதித்தார், அவன் மேல் கொண்ட இரக்கத்தினால் அல்ல. தாவீதை எதற்கு தேவன் ஆசீர்வதித்தார், அவன் மேல் அவர் உருகினதனால் அல்ல. God had a plan, God had a purpose. தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு he wanted to have some tools, some instruments, some vessels. அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு ஆட்கள் தேவைப்பட்டார்கள். அந்த ஆட்கள் தேவைப்பட்ட பொழுது ஆபிரகாமிடத்திலே வந்தார், யோசேப்பிடத்திலே வந்தார், தாவீதினிடத்திலே வந்தார். அப்போ அவர்கள் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது, அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அவருடைய விருப்பத்தை செய்து வாழ முன் வந்த பொழுது they were blessed. அல்லேலூயா. நான் சொல்லுவதை நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொள்ள இயலுகிறது என்பதை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. என்றால் இது கொஞ்சம் விவரித்து பேச வேண்டிய விஷயம். குறைவான நேரத்தில் இதை விளக்கி சொல்லிவிட முடியும். ஆனாலும் ஐ ட்ரை அட் மை லெவல் ஆஃப் பெஸ்ட். எப்பொழுதுமே கடவுள் ஒரு இரக்கமான கடவுள். எனவே அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு என்னென்ன வழி இருக்குன்னு யோசிப்பதல்ல. God has a plan over our life. நம்முடைய வாழ்வின் மேல் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அன்றைக்கு அவருக்கு ஒரு ஆபிரகாம் தேவைப்பட்டது போல, ஒரு தாவீது தேவைப்பட்டது போல, ஒரு யோசேப்பு தேவைப்பட்டது போல, ஒரு யோசுவா தேவைப்பட்டது போல, ஒரு மோசே தேவைப்பட்டது போல, ஒரு எலியா தேவைப்பட்டது போல இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தேவைப்படுகிறோம். அல்லேலூயா. எதற்காக? in order to fulfill his plan, in order to accomplish his purpose. தேவனுக்கு நம்முடைய வாழ்வில் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த உலகத்திலே அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே அவரை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே அவருடைய மகிமையை நாம் மற்றவர்கள் காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தான் மத்தேயு 5:16 சொல்லுகிறது, மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவது. ஆகையால் தான் மத்தேயு 5:14 வாசிக்கும் பொழுது, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். 13 வாசிக்கும் பொழுது, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாகிறீர்கள். திஸ் இஸ் த பிளான் ஆஃப் காட். நம்முடைய வாழ்க்கையின் மேல் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அவன் கானான் என்று சொல்லப்படுகிற தேசத்துக்கு வந்து அவன் தேவன் சொல்லுகிறபடி செயல்பட வேண்டும். அவ்விதமாக செயல்படுகிற பொழுது தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். அவன் அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கானானுக்கு புறப்பட்டு சென்றான். அவ்விதமாக யோசேப்பு ஏதோ ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி கெஞ்சி மன்றாடி அழுது புரண்டதினால் அல்ல தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அந்த யோசேப்பு மூலமாக எகிப்தில் தேவன் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது. அதற்கு யோசேப்பை பயன்படுத்தினார். அவன் பயன்பட்டான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். தேவனால் பயன்படுத்தப்படுவதின் விளைவாக வருகிற ஆசீர்வாதங்களை நாம் தேட வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். பிச்சைக்காரர்களைப் போல எப்பொழுதுமே அழுது அழுது ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்யும் இல்லைங்க. மத்தேயு 6:33 என்ன சொல்லுகிறது? Seek first the kingdom of God and also his righteousness, then all these things will be given to you. அதாங்க கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிப்பு தேவன் வைத்திருக்கிறதான ஃபார்முலா. அவருடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நோக்கத்தை தேடு, அவருடைய திட்டத்தை தேடு. ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை தேடி வரும். நீ தரையில் உருண்டு புரண்டு அழுது மன்றாடுகிறதுனால சில வேளை நம்முடைய பிள்ளைகள் கூட ஏதோ ஒன்றை பெறுவதற்காக என்ன செய்கிறாங்க, உரிமை சார்ந்து அழுது புரண்டு வாங்குறாங்க. அது மாதிரி நாமும் என்ன செய்யலாம், அழுது புரண்டு வாங்கலாம். ஆனால் எப்பொழுதுமே மைண்டில் இதை வச்சிருக்க கூடாது. அழுதாதான் ஆண்டவர் உதவி செய்வார், கெஞ்சி மன்றாடினா தான் ஆண்டவர் உதவி செய்வார், காவி துணி உடுத்தாதான் ஆண்டவர் உதவி செய்வார், முகச்சவரம் பண்ணாமல் இருந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கறி சோறு சாப்பிடாம தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னை நானே ஒருத்து கொண்டு தான் ஆசீர்வதிப்பார். இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் காட்ஸ் பிளான். இன்வால்வ் யுவர் செல்ஃப் இன் டு த பிளான் ஆஃப் காட். தேவன் நம் ஒவ்வொருவரையும் வெறும் பக்தர்களாக அல்ல, கோயிலுக்கு வந்து 2 பாட்டு பாடி ஒரு விசுவாசப்புறமான அறிக்கையிட்டு ஒரு பிரசங்கம் கேட்டு அப்படியே போகிறதுக்காக நம்ம அழைக்கல. நம்முடைய வாழ்வை உபயோகிக்க விரும்புகிறார். God wants to make use of our life. அதற்கு நாம் என்ன செய்யணும்? We must surrender our life to God. ஆண்டவரை பயன்படுத்தும். யாரையும் அவர் கட்டாயப்படுத்தி பயன்படுத்துறது கிடையாது. நீ எனக்கு வேணும்னு சொல்லுவார். அதைத்தான் இந்த பைபிள் சொல்லுது இல்லையா? நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு வேணும். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் எதற்கு சொன்னால், நாம் எல்லோரும் அவருக்கு வேணும். தேவனுக்கு நம்முடைய வெறும் பாடல்களும் துதிகளும் அல்ல. இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தான் நினச்சிருக்கிறாங்க. நம்ம நிறைய பாட்டு பாடினா கர்த்தருமே ஆசீர்வதிப்பார், நிறைய அவரை துதித்தார் ஆசீர்வதிப்பார். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 1000 ஸ்தோத்திரம், 500 ஸ்தோத்திரம், 300 ஸ்தோத்திரம், அந்த மாதிரி ஸ்தோத்திரம் சொல்லியே ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க சந்தோஷமாக இருந்தால். ஆனால் 100 ஸ்தோத்திரம் பண்ணால் ஆசீர்வாதம் நடக்கும், 500 ஸ்தோத்திரம் பண்ணால் பிசாசு ஓடுவான், 600 ஸ்தோத்திரம் பண்ணால் சாபம் போகும். அப்படியெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் மூட பழக்க வழக்கம். மந்திரம் சொல்லியெல்லாம் கிறிஸ்தவத்தில் ஆசீர்வாதம் பெற முடியாது. அது பிரமதங்கள் இருக்குது. 100 நாமம் சொன்னால், 100 நாம சங்கீர்த்தனம் சொன்னால் ஆசீர்வாதம் கிடைக்கணும். ஆகலாம் துதி மரங்கள் 1000 நானே ஒரு துதிக்கிற புஸ்தகத்தை போட்டு இன்றைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் எத்தனையோ புஸ்தகம் இருக்கேன், அதையெல்லாம் விரும்பி கேட்க மாட்டாங்க. பிரதர் இந்த சோத்திரம் சொல்கிற புக்கு இருக்குதா? இல்லைங்க, நான் அப்போவுமே அதை வேண்டான்னு விட்டுட்டேன். ஆதி காலத்தில் அது நல்லது நினச்சேன், அதற்கு பிறகு அது ஒரு மந்திர புக்கு மாதிரி மாறிடுச்சு. மக்கள் 100 ஸ்தோத்திரம் சொன்ன ஆசீர்வாதம், 200 ஸ்தோத்திரம் சொன்ன ஆசீர்வாதம், இந்த மாதிரி மந்திரம் சொல்லி ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாங்க. ஆனால் தேவன் அவ்விதமான எந்த கேரண்டியும் பைபிளில் தரல. மந்திரம் சொன்ன ஆசீர்வாதம் கிடைக்குன்னு சொல்லலை. ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை பயன்படுவதற்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்துக்கிட்டு சோத்திரம் 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 அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. சொல்லுங்க, செயல்படுங்க. அல்லேலூயா. வாழ்ந்து காட்டுங்க. வெறுமனே ஸ்தோத்திரம் சொல்றது இல்லை. ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கறது இல்லை, அவருடைய சத்தியம் சார்ந்து செயல்பட அழைக்கிறார். அல்லேலூயா. எனவே வெறும் இரக்கத்தின் ஆசீர்வாதம் அல்ல. இரக்கத்தின் ஆசீர்வாதம் என்பது ஒரு நேர ஆசீர்வாதம். நம்மிடத்தில் வருகிறதான பெகேஸுக்கு நம்ம ஒரு நேரம் பண்ணுவோம், இன்னொரு நேரம் பண்ணுவோம். நம்ம மத்தியில் இருக்கிற எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு நேரம் உதவி செய்கிறோம், 2 நேரம் உதவி செய்கிறோம். ஆனால் லைஃப் லாங்கெல்லாம் உதவி செய்ய மாட்டோம். தேவனும் அப்படித்தான். இரக்கத்தையே நாடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு வாழ்நாள் முழு ஆசீர்வாதம் கிடைக்காது. நாம் என்ன செய்யணும்? we have to come into the plan of God. தேவனுடைய திட்டத்துக்குள்ள வரணும். ஆண்டவரே என்னுடைய வாழ்வை குறித்த திட்டம் என்ன? நிறைய பேர் இந்த விதமாக பிரசங்கம் பண்ணுகிற பொழுது முடிஞ்ச பிறகு வந்து எங்கிட்ட கேட்பாங்க, என்னுடைய வாழ்வின் மேல் கர்த்தர் என்ன நோக்கம் வச்சிருக்கார் தெரியலையே, நீ கொஞ்சம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணி சொல்லுங்க. நிறைய பேருக்கு எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வின் மேல் இருக்கிற தேவ திட்டம் என்பது ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷன் வழியாக வரும்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, பைபிளே வெரி கிளியர்லி ரிட்டன், ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய முதல் திட்டம். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த உலகத்திலே பரிசுத்தம் என்றால் என்னவென்பதற்கு நாம் தான் சாட்சியாக இருக்கணும். அன்பு என்றால் என்னவென்பதற்கு நாம் தான் சாட்சியாக இருக்கணும்.
உண்மை என்றால் என்ன என்பது நாம் தான் சாட்சியா இருக்கணும். ஒழுக்கம் என்றால் என்ன என்பது நாம் தான் சாட்சியா இருக்கணும். இந்த உலக கலாச்சாரத்தோடு ஒத்து போகாம ஒரு வித்தியாசம் வேறுபாடுமான தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை என்னதென்பதை வாழ்ந்து காட்டுவதற்கு நாம தான் சாட்சியா இருக்கணும். திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட். இதான் நம்ம வாழ்க்கையின் மேல வைத்திருக்கிற நோக்கம். வெறும் காணிக்கைகள் கொண்டல்ல, வெறும் ஆராதனைகள் கொண்டல்ல. ஆண்டவர் ஒரு ஆராதனைக்காக நம்மை அழைக்கவில்லை, வெறும் பாடலுக்காக அழைக்கவில்லை, காணிக்கைகளுக்கு அழைக்கவில்லை. சிலர் கோயிலுக்கு கூட வரமாட்டாங்க, காணிக்கை நிறைய கொடுப்பாங்க. கொடுத்து விட்டு கர்த்தரை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லுறேன். உங்களுடைய காணிக்கைகளுக்காகலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று உங்களுக்கு யார் சொன்னது? மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். 1ஆம் அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2ஆம் அத்தியாயத்தினுடைய 14-12 வசனத்தை வாசித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறது? காணிக்கை கொடுக்கிறவங்களாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? இல்லை. அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீ முதலாவது வா. காணிக்கை இரண்டாவது. முதலாவது தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு தேவன் உன்னை அழைக்கிறார். அதற்காக தான் சிலுவையில் அவர் இரத்தத்தை சிந்தினார். அதற்காக தான் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டது. உன்னுடைய ஒரு கொஞ்ச நேர ஆராதனைக்காகவோ, கொஞ்ச நேர வழிபாட்டிற்காகவோ, கொஞ்ச நேர தொழுகைக்காகவோ ஆண்டவர் உன்னை அழைக்கவில்லை. இவைகளெல்லாம் இரண்டாவது பட்சம். முதலாவது தேவனுடைய திட்டம் என்ற ஒன்று இருக்கிறது. என்ன? அவருடைய பிள்ளையாக அழைக்கப்படுகிறோம் இல்லையா? நேற்றைய தினம் அதை நாம் பார்த்தோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாராக மாறுகிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாவதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பக்தர்களாக இருக்கல்ல. பக்தர்களாவதற்கு நமக்கு பாடல் போதும், பக்தர்களாவதற்கு நமக்கு கோயிலுக்கு வந்தா போதும், பக்தர்களாவதற்கு நம்ம கடவுளுடைய சமூகம் என்று சொல்லப்படுகிற இடத்துல வந்து பணிந்து கொண்டால் போதும். ஆனால் ஆண்டவர் பக்தர்களாக அல்ல, பரிசுத்தமான அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு அழைக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் மிக அடுத்த லெவலில் எப்படி வருதுன்னு சொன்னால், பேஸ்ட் ஆன் ஹிஸ் பிளான்ஸ். ஆபிரகாம் அவிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டான், யோசேப்பு அவிதமாகத்தான், தாவீது அவிதமாகத்தான். எனவே தேவ திட்டத்துக்கு நம்மை உட்படுத்தி ஆண்டவருடைய ஐக்கியத்தில் வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், நம்முடைய வாஞ்சைகள் நிறைவேற்றப்படும். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒருவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தானே ஆக வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெசன்ட் டே கம்பெனிஸினுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிவ்ஸில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறாங்க? நல்ல விதமாக வச்சுக்கிறாங்கல்ல, நல்ல ஹெல்த் கேர் கொடுக்குறாங்க, நல்ல அக்காமடேஷன் கொடுக்குறாங்க, நல்ல வெஹிக்கிள்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல விதமான சகுலம் கொடுக்குறாங்க. அவ்வப்பொழுது நிறைய ஹோட்டல்ஸ்லாம் அழைச்சிட்டு போய் அவங்கள நல்லா வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க. எதுக்குன்னு சொன்னால், இந்த விதமாக அவர்களை நன்றாக வைத்துக்கொண்டு நல்ல வேலை வாங்கிறதுக்கு. புரிகிறதா? அவங்கள கெஞ்சி மன்றாடி எல்லாம் சம்பளம் வாங்குறாங்க. அந்த முதலாளியினுடைய நோக்க நிறைவேற விதமாக செயல்பட்டு நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இருக்கும் என்று சொன்னால், வாட் அபௌட் அவர் காட்? தேவனை குறித்து என்ன? தேவனுடைய திட்டத்துக்கு உட்படுவோம், அவருடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு உட்படுவோம். நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இருக்க வேண்டும். அதுதான் தேவ திட்டம். மனம் திரும்பாதவர்களுடைய பாடல்கள் எல்லாம் தேவனுக்கு அபாமினேஷன். ரட்சிக்கப்படாதவர்களுடைய ஆராதனை தேவனுக்கு விருப்பமானதல்ல. மறுபடியும் பிறக்காதவர்களுடைய தொழுகை தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதல்ல. தேவனுடைய வழியில் நடக்காமலே வழிபாடு செய்கிறவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை, தேவனை கனவீனப்படுத்துகிறார்கள், தேவனை கோபப்படுத்துகிறார்கள். இதைத்தான் பைபிள் சொல்லுது. ஆனால் இப்போ அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊழியக்காரங்களாம் வந்தால், நீ காணிக்க கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம், நீ கர்த்தரை ஆராதி உனக்கு ஆசீர்வாதம், நீ கோயிலுக்கு போ உனக்கு ஆசீர்வாதம், நீ ஊழியக்காரங்க நல்லா சாப்பாடு போடு அது உனக்கு ஆசீர்வாதம், இப்படி விதமாக சொல்லி ஆசீர்வதிக்கப்படுவதற்கான அதிகாரப்பூர்வமான தேவ வழிகளை அவர்கள் பார்க்க விடாமல் செய்து விட்டார்கள். ஊழியர்கள் சொல்லுகிறதை கேட்கிறார்களே அன்றி தேவ ஆவியானோர் மூலமாக வேதம் என்ன சொல்லுகிறது இதை பார்க்கவில்லை. எனவே தேவ திட்டத்துக்கு உட்படுவோம். அல்லேலூயா. அதற்கு பிறகுதான் பக்தி வழிபாடு, அதற்கு பிறகுதான் ஆராதனைகள். முதலாவது என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு கமிட் பண்ணணும். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம 2 லெவல்ஸ் பார்த்துருக்கிறோம். ஒன்று, இரக்கத்தின் அடிப்படையிலே தேவ ஆசீர்வாதங்களை தேடுகிறது. இது ஏறக்குறைய ஒரு பெகரிசம். அதை விட மேன்மையான ஒன்று இருக்கிறது, அது தேவனுடைய திட்டத்தை ஏற்படும். இந்த தேவனுடைய திட்டத்தில் இன்னும் ஒரு ஃபர்தர் டைமென்ஷன் இருக்குது. என்னன்னு சொன்னால், இன்னும் அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகுது. அதுதான் நம்முடைய லேட்டர் டேஸ், அதாவது புதிய ஏற்பாடு ஆசீர்வாதம். புதிய ஏற்பாடில் தேவன் தம்மை நமக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? ஹவு காட் ரிவீல்ட் ஹிம்செல்ஃப் டு அஸ். இரக்கம் உள்ள ஆண்டவராகவா? சொல்லுங்க. ஐயோ, நாங்கள் அப்படியெல்லாம் சிந்திக்கிறதே இல்லையே. ஆண்டவர் இரக்கமானவர், அவ்வளோதான். புதிய ஏற்பாடில் தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார்? வாட் இஸ் ஹிஸ் ரெவலேஷன்? How he is showing himself to us. அவர் எப்படி நமக்கு காண்பிக்கிறார்? வேதம் இன்றைக்கு கூட வயதில் படித்தோம் இல்லையா? தேவன்
சொல்லுங்க. அன்பாகவே இருக்கிறார். God is love. 1 யோவான் 4:7 என்ன சொல்லுகிறது? Love comes from God. அல்லேலூயா. தேவனது என்ன வருது? அன்பு. வெறும் பிச்சை இல்ல, அன்பு வருது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இரக்கம் உள்ளவர்கள் எல்லாரிடத்திலும் அன்பு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அன்புள்ள எவரிடத்திலும் இரக்கம் இல்லாமல் இருக்கவே முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவியை கூட நேசிக்க மாட்டாங்க, பிள்ளைகளை கூட நேசிக்க மாட்டாங்க, சொந்த தாய் தகப்பனை கூட நேசிக்க மாட்டாங்க. ஆனால் எளியவர்களை பார்த்துட்டா, வறுமையானவர்களை பார்த்து விட்டால், மற்ற இடத்துல ஏதாவது கேட்டு கெஞ்சி பிழைக்கிறவர்கள் பார்த்து விட்டா என்ன செய்வாங்க? ரொம்ப இரக்கம் அடைவார்கள். அவங்களுக்கு ஒரு பச்சாதாபம் வந்துடும், அவங்க இறங்குவாங்க. ஆனால் மைண்ட் எப்படி இருக்குமா? யாரையும் நேசிக்காது. இரக்கம் உள்ளவர்கள் எல்லோரும் அன்பானவர்கள் அல்ல. ஆனால் அன்புள்ளவர்கள் எவரும் இரக்கம் இல்லாதவர்கள் அல்ல. தேவன் அன்பானவர் என்றால் அங்கே இரக்கமும் இருக்கிறது. அல்லேலூயா. இரக்கமும் இருக்கிறது. அப்ப இந்த அன்புள்ள தேவனை, இஸ் a loving God. அவர் அன்புள்ள தேவன்னா அந்த அன்பின் அடிப்படையில் தான் என்ன செய்யணும்? நாம் அவரை அணுகணும். அந்த அடிப்படையில் அணுகின்ற பொழுது என்ன நடைபெற வேண்டும் என்றால், தேவன் இப்பொழுது நம்ம எந்த அடிப்படையில் ஆசீர்வதிக்கிறார்? புதிய ஏற்பாடு முழுதும் அதிகமாக நம்ம வாசிக்க நேரிடுகிற ஒரு வார்த்தை என்ன? அன்பு, அன்பு, அன்பு. பவுல் அன்பை கொடுத்து அர்த்தமாக சொல்கிறாரு. யோவான் அதிகமாக சொல்கிறார் இல்லையா? யோவான் 3:16 நேற்று தினம் வாசித்தோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு. அப்போ God loves us. அவர் நேசிக்கிறார். இந்த நேசத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம டேப் பண்ணி கொண்டு வரணும். இந்த நேசத்தை நம்முடைய வாழ்வியலை கொண்டு வருகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கலி we will be blessed. அல்லேலூயா. இப்போ இந்த புதிய ஏற்பாட்டினுடைய ரெவலேஷன்னா கொஞ்சம் நீங்கள் கவனித்து கேளுங்க. இன்னும் சில நிமிடங்கள் தான் உங்களோட நான் பேசுவேன். இந்த புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் எப்படி வருது? கெஞ்சி மன்றாடுவதின் வாயிலாக அல்ல, இரக்கத்திற்காக அழுது கூச்சலிடுவதனால் அல்ல, ஊழியக்காரருடைய தயவினால் அல்ல, ஜெபக்கூட்டங்களுடைய ஆதரவினால் அல்ல. புதிய ஏற்பாட்டில் தேவ ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? there is coming through the love of God. தேவனுடைய அன்பு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கணும்னு வச்சிங்களா? you are loving your children. இப்போ பிள்ளைகளை நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? நேசிக்கிறது மட்டும்தான். ஆனால் சாப்பாடு கிடையாது, ட்ரெஸ் கிடையாது, எஜுகேஷனுக்கு எந்த விதமாக மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஃப்யூச்சருக்காக எதுவும் செய்ய முடியாது. அப்படி யாராவது இருக்கிறோமா? இல்லை. நம்ம எப்படி how we are expressing the love that we have on our children. பிள்ளைகள் மேலே இருக்க அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? அவங்கள கேர் பண்ணுறோம் இல்லையா? வெறும் அன்பாக பேசுறதில்ல, அவங்கள கேர் பண்ணுறோம், அவங்கள படிக்க வைக்கிறோம், அவங்களுடைய எதிர்காலத்தை நாம தான் சிந்திக்கிறோம், அவங்க ஃப்யூச்சரில் எப்படி ஒன்று நம்ம யோசிக்கிறோம். இதெல்லாம் எதற்குள்ளே வருகிறது? அன்பு. இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஒரு தேவனாக தான் தேவன் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய அன்பை நாம் அனுபவிக்கின்ற பொழுது all our needs will be met. அல்லேலூயா. அன்பை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் வரும், சரீரத்துக்கு சுகம் வரும், மனதிற்கு நிம்மதி வரும், வாழ்வுக்கு தேவையான நன்மைகள் வரும். அன்பு எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கும் இல்லையா? அன்பு, இயேசு கிறிஸ்து அன்பு எப்படி வெளிப்பட்டது? அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் இல்லையா? அதனால அன்பு என்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது. பை கிவிங் ஹிஸ் லைஃப். அப்போ அந்த அளவிற்கு அன்பை கொடுத்தவர் நம்முடைய பிற தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நிச்சயம் சந்திப்பார் இல்லையா? ரோமர் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 32ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினவர் மற்றவைகளெல்லாம் தராதிருப்பது எப்படி? உன்னுடைய வாழ்வின் தேவைகளை தராதிருப்பது எப்படி? உன்னை நேசிப்பதை உறுதிப்படுத்துவதற்காக தம்முடைய ஜீவனே கொடுத்தாரே. ஜீவனை கொடுத்தாலன்றி உண்மையில் இருக்கிற நேசத்தை உறுதிப்படுத்த முடியாத அடிப்படையில் நேசத்தை கொடுத்தவருடைய வாழ்வின் தேவைகளை சந்திக்க மாட்டாராம். அப்போது நம்ம அந்த நியூ டெஸ்டமென்ட்ல வரவே இல்லை. எப்படி? how we will be blessed? சொல்லுங்க. what we have to do? நம்ம என்ன பண்ணணும்? first of all we must come forward to experience the love of God. ஆண்டவருடைய அன்பை என்ன செய்யணும்? அறிந்திருக்கிறதில்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியும் God loves us. தெரிந்திருக்கிறது இல்லைங்க. தெரிந்ததனுடைய அடிப்படையில் அந்த அன்பினால் வருகிற ஆசீர்வாதங்களை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அன்பை நாம் அனுபவிக்கணும். அன்பினால் வருகிற ஆசீர்வாத பெறணும்னா என்ன செய்யணும்? ஒருவர் என்ன ரொம்ப அன்பு கூற விரும்புகிறார், அன்பு கூற விரும்புகிறார், என்னுடைய லைஃப்பை கேர் பண்ண விரும்புகிறார், எனக்கு நல்லது செய்ய விரும்புகிறார். இப்போ நான் என்ன செய்யணும்? முதலாவது என்ன பண்ணணும்? ஐ மஸ்ட் அக்செப்ட் ஹிஸ் லவ். அவருடைய அன்பை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும்.
அன்பை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்ன வருகிறது? தேர் கம்ஸ் a ரிலேஷன்ஷிப். ஒரு உறவின் மூலமாகத்தான் அன்பு வருகிறது. நீங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீர் அன்பானவர், நீர் அன்பானவர், உம்முடைய அன்பினாலே என்னை ஆசீர்வதியும், அப்படி ஜெபம் பண்ணுறதுனால மட்டும் ஆசீர்வாதம் வராது. அன்பான தெய்வமே என்னை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி மன்றாடுகிறதுனால வராது. அன்பான தேவனோடு நமக்கு என்ன வேண்டும்? we need a ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் வழியே தான் வரும். நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு? கடவுள் பக்தன்கிற ரிலேஷன்ஷிப் இல்லை, முதலாளி வேலைக்காரங்கிற ரிலேஷன்ஷிப்பு கிடையாது. வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் காட் ஹஸ் கிவன் டு அஸ்? நமக்கு எந்த விதமாக ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கிறாரு? அப்பா பிதாவை, இல்லையா? ரோமர் 8:15 என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்துவதற்காக என்ன செய்கிறாராம்? he sent his holy spirit, பரிசுத்தாவை அனுப்புகிறார். அந்த ஆவி வந்து என்ன பண்ணுதுன்னா, இட் மேக்ஸ் மீ கால் காட் ஆஸ் மை ஃபாதர். இது என்ன பண்ணுது? அந்த ஆவி எனக்குள்ள வந்து, இந்த பாரத கடவுள் வெறும் கடவுள் இல்லைப்பா, வெறும் தேவன் இல்லை, வெறும் சாமி இல்லை, இவர் உனக்கு இப்போ இஸ் காட், தட்ஸ் ட்ரூ. ஆனால் அவர் உனக்கு இப்போ யாராக இருக்கிறார்? நவ் ஹீ இஸ் யுவர் ஃபாதர், கால் ஹிம் ஆஸ் யுவர் டேடி, ஆஸ் யுவர் ஃபாதர், நாட் ஜஸ்ட் காட். நம்ம கிறிஸ்தவங்களுக்கு பழகி போன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை சொல்லுங்க? என்ன? சாமி, சாமி 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 சாமி. எல்லா மதத்துலேயும் இந்த சாமி தான் இருக்குது, எல்லா மதத்துலேயும் இந்த சாமி சரணம் இருக்குது. தப்பு கிடையாது. நீங்கள் சொல்கிறதுக்காக நான் என்னமோ உங்களை குற்றப்படுத்துறதா நினைக்க போகிறீங்க. அதை விட ஒரு நல்ல ஒரு பதம் இருக்குது. என்ன பதம்? காட் இஸ் அவர் ஃபாதர், இல்லையா? தேவன் நம்முடைய தந்தை. அப்போ அந்த தந்தைன்னு அழைக்கும் பொழுது சாமிங்கிறதுல ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் இருக்குது, இல்லையா? நாம் சாமி சொல்கிறவில்ல, அங்கே நம்ம எப்படி இருக்கோம்? ஜஸ்ட் லைக் ஏ ஃபாரினர். அவருக்கு நமக்கு இடையில ஒரு கேப் இருக்கு. அப்பான்னு சொல்லுகிற பொழுது தேர் இஸ் நோ கேப். அந்த ரிலேஷன்ஷிப் என்ன செய்ய நம்மளை ஃபீல் பண்ணுது. அதனால தான் பைபிள் தெளிவாக சொல்லுதுங்க. பைபிள் சொல்கிறத நீங்கள் செய்யுங்களேன். ஏன் சாமி சாமின்னு கூப்பிடுறீங்க? உங்களை சாமி சாமின்னு கூப்பிடுறதுக்கு நியூ டெஸ்டமென்ட்ல எங்கேயா சொல்லியிருக்கா? நீங்கள் பாரம்பரியமாக கூப்பிடுறீங்க, அதை நான் தப்பு சொல்லலை. ஆனால் பைபிள் சொல்கிறபடி கூப்பிட்டு பழகுங்களா? பைபிள் எப்படி கூப்பிட சொல்லுது? அப்பா பிதாவே. பரமண்டல ஜெபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுலையும் குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது பரமண்டல ஜெபம் சொல்கிறோம்ல. என்ன சொல்கிறோம்? பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் கடவுளே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் சாமியே, அப்படியே சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி கற்றுக் கொடுத்தார்? சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்க. சீடர்கள் என்ன, they wanted to learn about prayer, எப்படி ப்ரேயர் பண்ணுங்கிறத அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அப்போ அவர் டீச் பண்ணுறார். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே அப்படின்னு கூப்பிட சொன்னார். அப்போ அங்கே என்ன வந்துச்சுது? ரிலேஷன்ஷிப் வந்துச்சுது. இதுதான் வரணும். அது வர்றதுக்கு தான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான ஆவி கொடுக்கப்பட்டது. இதைத்தான் நீங்கள் கலாத்தியர் 4:6-7 வாசிக்கும் பொழுது, நோ லாங்கர் யூ ஆர் ஸ்லேவ்ஸ், யூ ஆர் நாட் ஸ்லேவ்ஸ் டு காட், யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு தங்களை அடிமையாக வைத்திருக்கிறதெல்லாம் ரொம்பவும் ஒரு நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அடிமை அடிமை அடிமைன்னு சொல்கிற தப்பு கிடையாது, ஒரு ஹம்பிள்னஸ் இருக்குது. அதை விட பெஸ்ட் இருக்குதுங்க பைபிளில். என்னது? இந்த அடிமையை கண்ணோக்கி பாரு, இந்த அடிமையை கண்ணோக்கி பாரு, இந்த அடிமையை இல்லைங்க, அந்த பிள்ளையை கண்ணோக்கி பாரு. நான் அப்படியே பிள்ளை, அப்படி தானே? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, மேசையின் கீழ் இருக்கிற ஒன்று ஆய்க்குட்டியை போல் அந்த காலை வெளியிலே உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறேன், கிருபை செய்வீராக, உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் வருவதாக. இந்த நாய்க்குட்டியை போல இருக்கிற அற்பத்தூசியான அந்த குப்பைக்கு இறங்குவீராக. ஒரே இரக்கத்துக்கான மன்றாடு. அந்த மாதிரி தான் ஒரு அம்மா வந்து எனக்கு இறங்குன்னு சொன்னவள். அவர் என்ன சொன்னான்னா, இந்த பாருமா, கடவுளுடைய ஆசீர்வாதம்லாம் யாருக்கு? பிள்ளைங்களுக்குன்னு தெளிவாக சொன்னார். ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியாது. அது நம்ம பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் பிள்ளைங்க கையிலேருந்து விழுகிற ஆசீர்வாதங்களை பொறுக்கிற நாய்க்குட்டியாக நான் இருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு ஒவ்வொரும் தெரியாதனால நியூ டெஸ்டமென்ட் ட்ரூத்தே அதுக்கு தெரியாது. அது ஒரு ஜெண்டர் லேடி. அதனால் என்ன பண்ணார்? அதை பார்த்து இறங்கி என்ன செய்தார்? அவள் கேட்டதுக்கு அந்த ஃபேவரை கொடுத்தார். இப்போ அந்த அம்மா என்ன கேட்டுன்னா, உங்களுடைய பிள்ளைகளுடைய கையில் இந்த கீழே விழுகிற துணிக்கை. நீ நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த துணிக்கை பொறுக்கிற கிறிஸ்தவங்க தான். ஏதாவது ஊழியர்கள்னால் நம்புகிறாங்க, அவருக்கு வல்லமை இருக்குது, அவர் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணால் கிடைக்கும், அவர் ஜெபம் பண்ணி கீழே விழுற பீசஸ் என்ன செய்யட்டும்னா பொறுக்கட்டும்னு நிறைய பேர் ஆசீர்வாதம் பொறுக்கிறவர்களாக இருக்கிறாங்களே ஒழிய ஆசீர்வாதத்தை உரிமை கொண்டாட தெரியலை. நாம் பிள்ளைங்க, நாம் ஒன்றும் ஊழியக்காரங்கள்ட்ட போய் பொறுக்க வேண்டிய தேவையில்லை. ஐயா, எனக்கு சிலர் கடிதம் எழுதுவாங்க, பிரதர் நாங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணோம், ஒன்றும் நடக்கலை, நீங்கள் ஜெபம் பண்ணாலும் கடவுள் இறங்குவார்.
நான் நேரில் பார்த்து சொல்கிறதா இருந்தால், அம்மா உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு இறங்கலைன்னா நான் சொல்கிறேன், ஏன் ஜெபத்தை கேட்டால் அவர் இறங்க மாட்டார். ஏன்னா உங்களுக்கு இறங்க முடியாதபடிக்கு எங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை கிளியர் பண்ணுங்க. அதை சரி பண்ணாமல் நான் ஜெபம் பண்ணால் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா நம்ம கலாச்சாரம் என்ன, அந்த பொறுக்கிற கலாச்சாரம். ஏதாவது அந்த நாய்க்குட்டியை போல் கீழே விழுமா? இல்லைங்க, நம்மளை பிள்ளைகளுக்கு கலாச்சாரத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறார் இல்லையா? என்ன கல்ச்சர் இது? யூ ஆர் மை சன், யூ ஆர் மை டாட்டர், யூ ஆர் மை சில்ட்ரன், யூ கிளைம் தட் ரிலேஷன்ஷிப். ஆக அன்பினால் வருகிற ஆசீர்வாதம் ஒரு உறவினால் வருகிறது. எனவே தான் இயேசு கிறிஸ்து இரத்த சிந்தின் மூலமாக நமக்கு முதலாவது கிடைப்பது, the first blessing that we get from God is the relationship. அல்லேலூயா. அதைத்தான் நேற்றையும் பார்த்தோம். அந்த வசனத்துக்குள்ள தான் எல்லாம் இருக்குது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். அந்த உறவு முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நம்மை பாவிகள் என்று அறிந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டிய அவசியத்தை புரிந்து கொண்டு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது God will become our father. இது ஸ்டார்டிங். இதற்கு நம்ம வந்துட்டோமா? இந்த லெந்து காலத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஒரு நிமிஷம் சிந்திக்கலாமே, நம்ம எல்லாம் மனம் திரும்பிட்டோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டோமா? அப்போ யூ ஆர் ஸோ பிளஸ்ஸட். ஏன்னா மனம் திரும்புதல் வாயிலாக தான் கடவுள் அப்பாவாகிறார். ஏன்னா பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வெளியே போனால் பிச்சைக்காரன் கூட என்ன பண்ணுறான்? ஐயா அம்மானு தான் சொல்கிறான். அவன் ஐயான்னு சொல்கிறதுனால நாம் அவருக்கு ஐயா கிடையாது. அம்மானு சொல்கிறதுனால நாம் அவங்களுக்கு அம்மா கிடையாது. அப்படித்தானே? அவன் எதை கிடைக்கிறக்கா சொல்கிறான். அதை மாதிரி கடவுளை ஐயா அம்மானு சொல்கிறதில்ல, ஒரு உரிமை சார்ந்து உணர்வோடு உண்மையாக சொல்லணும். பரிசுத்தாய் வருகிற பொழுது நமக்கு ஒரு கிளைம் இருக்குது. we have some fundamental spiritual right. அப்பா எனக்கு உதவி செய்யும். அதனால் அன்பின் அடிப்படையில் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேடுறதான் அவர் விரும்புகிறார். பாரு, எப்போ பார்த்தாலும் கெஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்காதப்பா, நாய்க்குட்டி மாதிரி உட்காராதப்பா, நீ ஒரு புள்ள தானே, நீ பிள்ளைய மாறுறதுக்கு தானே நான் சிலுவையில் ரத்தம் சேர்ந்துறேன். அதெல்லாம் நடந்த பிறகு ஐயா சாமி போடுங்க ஏதாவது அப்படி கெஞ்சிறியே, எனக்கு கேவலமாக இருக்குப்பா, அப்படி தான் ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா? பிள்ளை. அப்போ முதலாவது அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வரணும். செகண்ட்லி என்ன செய்யணும்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ஜாய் பண்ணோம். இந்த பார்த்தீங்கன்னா உறவு என்ற ஒன்று இருக்கிறது, ஐக்கியம் என்ற ஒன்று இருக்குது. உறவு, ஐக்கியம், ரிலேஷன்ஷிப், ஃபெலோஷிப். சிலருக்கு சில குடும்பங்களை கல்யாணம் ஆகிறோம். கல்யாணம் ஆன உடனே என்ன வந்துடுச்சுது சொல்லுங்களா? கல்யாணம் ஆன உடனே என்ன வந்துடும்? உறவு. அதுக்கு பிறகு இப்போ நம்முடைய இந்திய பிரதமர் கூட என்ன செய்கிறார்? எலெக்ஷனில் அவர் நிற்க போகிறாருன்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறவள்ள உங்களுக்கு மனைவி இருக்கிறாள்னு கேட்டால் என்ன செய்வார்? உறவை சொல்லுவார். ஆனால் ஐக்கியம் இல்லை, அது வேறு விஷயம். ஒரு ஃபேக்ட்டுக்காக சொல்கிறேன். சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிரும், கணவன் மனைவி என்ற உறவு வந்துடும். ஆனால் அந்த கணவன் மனைவி கடையில் என்ன இருக்காது? ஐக்கியம் இருக்காது. தேர் இஸ் நோ ஃபெலோஷிப். அப்பாவுக்கு அப்பா பிள்ளைங்கிற உறவு இருக்கும், அப்பாவுக்கும் பிள்ளைங்க என்ன இருக்காது? ஃபெலோஷிப் இருக்காது. அதனால் உறவு மட்டும் போதாதுங்க, ஐக்கியம் இருக்கணும். நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவி என்ற உறவு மட்டும்தான் இருக்குது அன்றி என்ன இல்லை? தே ஆர் ஸ்டேயிங் டுகெதர் இன் அ ஹவுஸ், நாட் தே ஆர் லிவிங் டுகெதர். கணவனாக மனைவியோடு வாழல்ல, மனைவி என்ற ஒரு பெண்ணோடு கணவன் என்ற ஒரு ஆண் என்ன செய்யறான்? அந்த இடத்துல அந்த அம்மா இருக்கிற இடத்துல அவரும் இருக்கிறார், இவர் இருக்கிற இடத்துல அந்த அம்மாவும் இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் எப்படி இருக்கல? வேதம் சொல்லுகிறபடி ஒன்றாக இருக்கவில்லை. தே ஆர் இன் ஃபெலோஷிப். இயேசுநாதரை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ளுகிற உறவு வந்து விடுகிறது. அது மட்டும் போதா, இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட். ஆல்சோ வி நீட் த ஃபெலோஷிப். அதனால தான் 1 கொரிந்தியர் 1:9 வாஸ்து பார்க்கும் பொழுது இட் இஸ் வெரி கிளியர். ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுது சொன்னால், தேவன் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார்? வாசிங்கள் அந்த வசனத்தை நாம் முடித்து விடுவோம். வேதம் நம்ம எதற்கு அழைக்கிறது பாருங்கள். அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருக்கு. இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்கிறதுக்கு இல்லை, இயேசு கிறிஸ்துவ வழிபடுறதுக்கு இல்லை, இயேசு கிறிஸ்துவோடு நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஃபெலோஷிப் வைத்துக்கணும். அதுபோல தேவனோடு நமக்கு ஒரு ஃபெலோஷிப். இதை குறித்து தான் யோவான் 15 வாசிக்கும் பொழுது இட் டாக்ஸ் அபவுட் ஃபெலோஷிப். மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவோடு நாம் என்ன செய்யணும்? ஐக்கியமாக இருக்கணும். அந்த ஐக்கியத்தினுடைய விளைவு நற்குணங்கள், அந்த நற்குணங்களுடைய விளைவு தெய்வ ஆசீர்வாதம். அல்லேலூயா. எனவே ஒரு உறவுக்குள்ளே என்டராகணும். ஆக முதலாவது உறவு, இரண்டாவது ஐக்கியம். ஐக்கியம்னு சொன்னால் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறோம், நாம் பக்தியை வெளிப்படுத்திட்டோம், அது இல்லைங்க.
அனுதின வாழ்விலே தேவனை தேடணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் காலை எழுந்து கணிசமான நேரங்கள் தேவ பிரசன்னத்தை உணரும் விதமாக ஜெபிக்கணும். அவன் தான் கிறிஸ்தவன். ஜெபிக்க நேரம் இல்லை, கோயிலுக்கு போக நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, காணிக்க வேணும்னா தரேன், வேற எதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் யூ ஆர் நாட் த கிறிஸ்டியன், யூ ஆர் ஃபால்ஸ். தினமும் தேவனை தேடுகிறோமா? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம்? எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறோம்? எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப் பார்க்குறோம்? எவ்வளோ நேரம் ஃபேஸ்புக்கில் போகிறோம்? எவ்வளோ நேரம் சீரியல் பார்க்குறோம்? எவ்வளோ நேரம் சேட் பண்ணுறோம்? How much time we are spending in the presence of God so that we can enjoy God's fellowship? ஆசீர்வாதம் மட்டும் வேணும் இல்லையா? இல்லை, ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் ஐக்கியம் வேணும். எனவே உறவுக்குள் நுழைவோம், அவருடைய ஐக்கியத்தில் வாழ்வோம். ஆசீர்வாதத்தை அது விளைவாக கொண்டு வரும். அல்லேலூயா. அங்கே உங்களுக்கு சமாதானம் உண்டு, அங்கே உங்களுக்கு சந்தோஷம் உண்டு, அங்கே உங்களுக்கு நிறைவு உண்டு. உங்கள் வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு ரைட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் அனுபவிக்கலாம். அந்த விதமாக தேவ அன்பை சார்ந்து ஆசீர்வாதம் தேடுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக வரும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.